இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்காம விட்டுட்டோமா ஏதோ ஒண்ண, அப்படிதான் நான் குடுத்துருக்கேன். அதாவது ஆர் வி மிஸ்ஸிங் சம்திங்? ஏதோ ஒண்ண நம்ம வாழ்க்கையில இருக்குது. ஆனா நம்ம அத கவனிக்காம விட்டுருக்கோமா? அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள செய்தியின் தலைப்பு. ஏன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாக வாழ வேண்டிய வாழ்க்கை. ஒரு அ ஆண்டவர் ஒரு சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து இலவசமா குடுத்திருக்கிறாரு. அதை பெற்றுக்கொண்டு, அதை வைத்து நம்ம வெற்றியாய் வாழ வேண்டிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, விடுதலை உள்ள வாழ்க்கை, அ ஒரு வல்லமையும், அற்புதங்களும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆனா, இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாம் ஒரு தோல்வியிலும், ஒரு விரக்தியிலும், அ நம்மளால இது முடியல அப்படின்னு சொல்ற ஒரு என்ன சொல்றது? ஒரு தாழ்வு மனப்பான்மையிலும் விழுந்து கிடக்கிறோம். இப்போ நம்ம ஏதோ ஒண்ண மிஸ் பண்றோம். என்னத மிஸ் பண்றோம்? எத கவனிக்காம விட்டுட்டோம்? ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருக்கிறத நம்ம கவனிக்காம இருக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான நபர நம்ம கவனிக்கவே இல்ல. பிதாவை குறித்து நமக்கு தெரியும். தேவனை பற்றி நம்ம நல்லாவே அறிவோம். அவரை பற்றி எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். இயேசுவானவரை பற்றி எல்லாமே அறிவோம். ஆனா, பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ம சட்ட கூட பண்றதில்ல. அவருடைய அவரைப் பற்றி நம்ம யோசித்து கூட பார்க்கறதில்ல. அந்த நம்ம கவனிக்காம விட்ட ஒருவரைப் பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக பேசப் போறேன். ஏன்னா, அவர் மிகவும் முக்கியமானவர். அவர் அ அவர் வரும்போது தான் பல காரியங்கள் நடக்கும் என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டப் போறேன். இப்போ இந்த ஆவியானவர் இப்பதான் பேசப்படுறாரா? சில சபைகள் மூலமாக ரொம்ப பேசப்படுறாரு. அவங்க அத தேவையில்லாம ரொம்ப பெருசுபடுத்துறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா, அந்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தவர் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இதுல தேவ ஆவியானவர் அந்த பூமியெல்லாம் ஒழுங்காறதுக்கு முன்னாடியே தேவ ஆவியானவர் இருந்ததாக அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல முதல் பகுதி நம்முடைய வேதத்தின் முதல்ல வருது 2வது வசனத்துல. ஆதியிலே தேவன் அப்படிங்கிறதுல வருது ஃபர்ஸ்ட் வசனத்துல. அடுத்தது இந்த இதுதான் தேவ ஆவியானவர் பத்தி வருது. அப்போ ஆதியிலே அவர் இருந்தவர். அதோட மட்டும்தான் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டிலே பலமுறை அவரை பத்தி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. யோசேப் பத்தி பார்க்கும்போது அவனுக்குள்ளே விசேஷமான ஆவி இருந்ததாக பார்வோன் கண்டுபிடித்ததாக நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி மோசே மேல, யோசுவா மேல, இஸ்ரவேல் புத்திரர்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்கள் மேல, பெசலெயேல் மேல, இப்படியெல்லாம் அதுக்கு பிறகு தானியேல் மேல, நியாயாதிபதிகள் மேல, சவுல் மேல, தீர்க்கதரிசிகள் மேல, ராஜாக்கள் மேல, ஒவ்வொருத்தர் மேலும் தேவ ஆவியானவர் இருந்தார் இருந்தார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல பல பல வசனங்கள் இருக்கு. அது எடுத்து நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு வசனங்கள் இருக்கு. அது மட்டுமல்லாமல் யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறாரு? யோவேல் 2:28 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் அப்படின்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அப்போ யோவேல் தீர்க்கதரிசி மேலேயும் இருந்த ஆவியானவர் தான் இந்த வசனத்தை எழுத வச்சிருக்கிறாரு. ஆனா பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் முழுமையாக இந்த உலகத்திலே தங்கி இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் வாழ்வதற்கான ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் இல்ல. எல்லா மனுஷரும் விழுந்து போன மனுஷர்கள். ஈவன் ஒரு தாவீதை போன்ற ஒரு பெரிய பக்தர்கள், மோசேயை போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள், அவரை தேவனை முகமுகமா தரிசித்தவங்க கூட அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பெற்ற அனுபவம் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர் அங்கு தங்க முடியவில்லை. அவர்களை முழுவதுமாக பரிசுத்தமாக மாற்ற முடியவில்லை. ஏன்னா அப்ப இயேசுவானவர் வரல. இயேசுவானவர் தன்னை பலியாக கொடுக்கவில்லை. இப்போ பழைய ஏற்பாட்டுல வர்ற ஆவியானவர், நம்ம பார்க்கிற ஆவியானவர், அவர் வந்து போகிறவராக, யாரெல்லாம் அவரை தேடணும்னு ஒரு வாஞ்சியோட இருக்கிறாங்களோ அவர்களோடு இருந்து செயல்படுகிறவராக, திரும்ப போறவராக தான் இருந்திருக்கிறார். இப்போ இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்தார். அடுத்து புதிய ஏற்பாட்டு ஆரம்பத்துல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல
அந்த இயேசுவானவர் இருந்தபோது ஆவியானவர் எங்க இருந்தாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆவியானவர் இயேசுவின் மேலே இருந்தார். அந்த அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இப்போ தேவனுடைய ஆவியானவர் அளவில்லாமல் இயேசுவின் மேல இருக்கிறார். இயேசுவானவர் முழுவதும் ஆவியினால் நிறைந்துதான் வேலை செய்யறாரு. என்றைக்கு அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினாரோ, தேவ ஆவியானவர் புறாவை போல அவருடைய மேல இறங்குறத பாக்குறாங்க. அந்த நாள்ல இருந்து அவருடைய செயல்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நடத்தப்பட்டு செய்யப்பட்ட செயல்களா இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் தங்கி இருந்தார். சரி, அந்த இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் பத்தி என்ன சொல்றாருன்ற சில வசனங்களை நம்ம பார்ப்போம். அதுல அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்ன்ற ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குது. அதாவது யோவான் 16ஆம் அதிகாரத்துல நிறைய பரிசுத்த ஆவியானவர் பத்தி அவர் சொல்றாரு இயேசுவானவர். அப்போ அதுல 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இதுல பாத்தீங்கன்னா, நான் போறது பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம், சீஷருடைய விருப்பமா முதல்ல இருந்திருக்கும். ஆனா இயேசுவானவர் சீஷர்கிட்ட சொல்றாரு, இது கடைசி ராப்போஜனத்து டைம்ல அவரோடு நெருங்கிய சீஷர்களோட சொல்றாரு, நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன். ஏன்னா நான் போறது நல்லது. நான் போகலைன்னா தேற்றவாளன் உங்களிடத்துல வர முடியாது. அவர் வந்தா நான் போவேனானால் அவரை உங்க இடத்துல அனுப்புவேன். அப்போ இங்க ஆவியானவர் இருப்பது இயேசுவானவர் இருப்பதை விட பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா இயேசுவானவர் இந்த உலகத்துல இருந்த போது ஒரே இடத்துல, இப்போ யூதேயாவுல அந்த இடத்துலதான் இருந்தாரு. இப்போ ஒரு இடத்துலதான் அவரால் இருக்க முடியும். ஆனால் இன்று ஆவியானவர் எல்லார் இடத்துல இருப்பதனாலே இயேசுவானவர் இருப்பதை விட ஆவியானவர் இருப்பது மிகவும் பிரயோஜனமானதா இருக்கிறது. அடுத்தது அவரை பத்தி இன்னொரு காரியம் சொல்லியிருக்கு. தேற்றரவாளன், கம்ஃபர்டர், நம்மை தேற்றுகிறவர். இந்த உலகத்துல உள்ள மக்கள் யாருமே நம்மளை புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில கூட நம்மை புரிந்து கொள்கிறவர், நம்மை தேற்றுகிறவர். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்மை தேற்றுகிற தேவன் அவர், அந்த ஆவியானவர். அடுத்த ஒரு வசனம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார். இதுல 2 காரியத்தை புதுசா பாக்குறோம். இதுல என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற மாதிரி வந்துட்டு போறவர் கிடையாது. இவர் எப்போதும் நம்மோட இருக்கிறவர். அவர் நம்முடைய செயல்களினாலே நம்ம விட்டு போறவர் கிடையாது. ஏன்னா என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு தான் அவர் அனுப்புறேன்னு சொல்றாரு. இன்னொரு பேர் அவருக்கு கூட கொடுக்கப்படுது, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்னொன்னு ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், அவர் உண்மையை பேசுகிறவர், உண்மையை நமக்கு விளக்கி காட்டுகிறவர், நம்மோடு உண்மை இதுதான் காட்டுறவர். அவர் இருக்கும்போது நம்ம இது உண்மையா இல்ல இது மாய்மாலமா, இது உண்மையா நம்ம தெரியாம திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன். 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இதுலயும் 2 காரியம் போட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம சத்திய ஆவியானவர் பத்தி நம்ம முந்தின வசனத்துல பார்த்தோம். உலகத்தில் உள்ளவர்கள் இவரை அறிய முடியாது. ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்துல சத்திய ஆவியாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாது. இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்துல மட்டும்தான் இருக்கிறவர். அதனால அவர்களாலே அறிந்து கொள்ள முடியாது. நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆனா பல சமயங்களில இவர் நமக்குள்ளே இருக்கிறார்ன்ற எண்ணம் இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய நம் அனைவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி இருந்தும் அவரை நம்ம கண்டுக்காம இருக்கோம். அவரை ஒரு உதாசீனம் படுத்திட்டு அவரை பத்தி அவர் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும் அவரை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து இன்னொரு வசனம் 26, யோவான் 14:26. இதெல்லாம் யோவான் 14ஆம் அதிகாரத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதுல பாருங்க,
எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வருது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருப்பதுனாலே அவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். இவருக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து போதித்த எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். இது இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனங்களையும் நமக்கு எடுத்து காட்டுவார். இப்போ இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்களாக இயேசு கிறிஸ்து சொல்றது. அதே 16ஆம் அதிகாரத்துக்கு இப்ப வரலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் 14ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10, 11 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும், நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ இந்த கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி இதுல வருது. அவருடைய பணி இது, பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்று சொல்லி இதுல கொடுக்கப்படுது. ஆனா பல சமயங்களில நம்ம நினைச்சுக்கிறோம் இது எல்லாமே நம்மை கண்டித்து உணர்த்துவார், நம்மை கண்டித்து உணர்த்துவார் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த வசனத்தின் இந்த 8ஆம் வசனத்துக்கு உடைய விளக்கம் 9, 10, 11 வருது. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், யார பாவத்தை குறித்து உணர்த்துவாராம் கண்டித்து? விசுவாசியாதவர்கள். இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான். நாம் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். நமக்கு இந்த வசனம் சொல்லப்படல. விசுவாசியாத அவிசுவாசிகளுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீ செய்யறது தப்பு, இதுல மாறுன்னு சொல்லி அவங்களுக்கு அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். நமக்கு என்னத்தை கண்டித்து உணர்த்துறாரு? நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு பிதாவினிடத்தில். இப்போ நீங்கள்லாம் யாரு? அந்த நேரத்துல சீஷர்கள். இப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய நமக்கு என்னத்தை குறித்து உணர்த்துவாரா? நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவாரா? இப்போ நமக்கு எந்த நீதி கிடைச்சிருக்கு? நம்முடைய சொந்த கிரியைகளினாலயா, நம்ம பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்றதுனாலயா? எல்லாரும் எல்லா நேரமும் தவறே செய்யலன்னு சொல்றது ஒருத்தருமே கிடையாது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நமக்கு அவர் என்ன சொல்றாரு? தேவ நீதியா நீ இருக்கிற. ஏன்னா உன்னுடைய பாவத்தை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டு விட்டார், நீ தேவனுடைய நீதியா இருக்கிற என்று சொல்லி நம்மை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கும் தேவனுடைய நீதியை பத்தி சொல்றாரு. அதைத்தான் கண்டித்து உணர்த்துறாரு நமக்கு. ஐயோ நான் பாவி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இல்ல நீ இயேசுவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால தேவனுடைய நீதியா இருக்கிறாய் என்று சொல்லி அதை காட்டுறாரு. அடுத்த வசனம் யாருக்கு நியாயத்தீர்ப்பை பத்தி சொல்றாருன்னா, உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதினா யாரு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிசாசு. ஏன்னா ஆதாம் பிசாசுகிட்ட அவன் எல்லாத்தையும் கையை கொடுத்துட்டான். அப்போ இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து, இப்ப யாருக்கு நியாய தீர்ப்பு கிடைச்சிருக்கு? பிசாசுக்கு. அவன் பாதாளத்துல தள்ளப்பட போறான். அவனுக்குடைய நியாய தீர்ப்பு ஏற்கனவே எழுதி ஆயிடுச்சு. அவனை அவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்றதுனால இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அதை குறித்து பிசாசுக்கு கண்டித்து உணர்த்துறாரு. அப்போ நம்ம இது முதல்ல 8ஆம் வசனம் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்ன்றதை நமக்குன்னு நினைச்சுக்க கூடாது. அடுத்த வசனங்களிலே அதோடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பாவத்தை குறித்து அவிசுவாசிகளுக்கு, நீதியை குறித்து விசுவாசிகளுக்கு, நியாயத்தீர்ப்பை குறித்து பிசாசுக்கு கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்தாவியனுடைய பணி இதெல்லாம். இந்த பரிசுத்தாவியன்னு வரும்போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்? இதுக்கு முன்னாடியும் நம்ம பாக்குறப்போ பரிசுத்தாவியனால் நிரப்பப்பட்டாங்க சீஷர்கள்ன்றதுன்னு பாக்குறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, யோவான் கடைசி பகுதியில ஒரு பகுதியில சொல்றாரு, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு வசனம் வருது. அப்போ ஒரு நேரம் நடந்திருக்கே, அது பரிசுத்தாவியை அவர்கள் பெறலையா? ஏன்னா அப்போஸ்தலர்ல இன்னொரு தடவை சொல்றாரு ஆண்டவர், நீங்க பரிசுத்தாவியானவர் வரும்போதுதான் பலன் அடைவீங்க, நீங்க அது வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள்னு சொன்னாரு. அப்போ அங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கே, நீங்க கூட நினைக்கலாம். அப்போ அந்த நிகழ்ச்சியை என்ன சொல்றாங்கன்னா, வேத வல்லுனர்கள் அது ரட்சிக்கப்பட்ட அனுபவமா இருக்கும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இங்க அவங்க காத்திருக்காங்க. எதுக்குன்னா பரிசுத்தாவியானவர் வரும்போதுதான் பலன் அடையும். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம பாக்குறோம், அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இயேசுவானவர் சிலுவையில அறையப்பட்ட போது, அதுக்கு அந்த அவருடைய பாடு மரணத்தின் போது பேதுரு இவரை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சபித்து சத்தியம் பண்ண பேதுரு, இங்க பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாளில ஊற்றப்பட்ட பிறகு எழுந்து நின்று எல்லாருக்கு முன்பாக பிரசங்கம் பண்றான். அவனுடைய ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல
அந்த ஒரு பிறவி சப்பானிய ஒருத்தனை சுகமாக்குன உடனேயும் அங்க நின்னு பேசும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அவ்வளவு ஒரு வல்லமை. அவன் ஒரு வேலைக்காரிக்கிட்ட ஒரு பயந்து இவரை யாருன்னு தெரியாது சொன்ன பேதுரு இன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் முன்பாக, பெரியவர்கள் முன்பாக, மற்ற தேசத்தார் முன்பாக பிரசங்கம் பண்றதுக்கு அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு தைரியம், வல்லமை? இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் நம்ம பலன் அடைவோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்மிடத்துல இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம வந்து ஒரு கண்டுக்காம, அவரை கவனிக்காம, அவரை உதாசீனப்படுத்தி விட்டு நம்முடைய ஊழியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் வல்லமையா நம்ம பயன்படுத்தப்பட முடியும் என்று எப்படி நம்ம யோசிக்க முடியும்? அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கே அவருடைய நிறைவு தேவை இருந்ததே. இன்றைக்கு அவருடைய நிறைவு இல்லாம அவர் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாம நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு செல்ல முடியும்? இன்றைக்கு அதைத்தான் நான் இன்னைக்கு உங்கள்ட்ட திரும்ப காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அவர்கள் வெவ்வேறு பாஷையினாலே பேசினாங்க. அப்பொழுது அவன் பேசுற காரியம் மற்றவர்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு. ஆவியானவர் அவள் மூலமாக கிரியை செய்றாரு. அப்போ இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவருடைய பணி இதெல்லாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் நமக்கு சொல்றா? ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ள இருந்து நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நம்ம தவறு செய்யும் போது பிசாசு பிள்ளை ஆயிடுறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இல்ல, ஆவியானவர் உள்ள இருந்து என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய நீதி, ஏற்கனவே பார்த்துட்டோம். நீ தேவனுடைய பிள்ளை, அதனால இது நீ செய்ய மாட்ட, இதுல இருந்து வெளிவந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்குள்ள இருந்து சாட்சி கொடுக்கிறாரு. அடுத்தது இன்னொரு ரோமர் 8:26 பாருங்க. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாரு. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டி செய்கிறார். இப்போ நமக்கு உதவி செய்கிறாராம். பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பலவீனத்துல நம்ம பலவீனமா இருக்கும்போது, சோர்வா இருக்கும்போது யாரு நமக்கு உதவி செய்ய முடியும்? இந்த ஆவியானவர் உதவி செய்ய முடியும். இந்த ஆவியில நம்ம நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேசும்போது பலன் அடைகிறோம். பலவீனங்களில உதவி செய்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்ன்ற அந்த உணர்வு நமக்கு வேணும். அடுத்தது நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். இப்போ பெருமூச்சுகளோடு நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு என்னத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு கூட தெரியல. ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யறாராம். ஐயோ, மற்றவங்க யாருமே நமக்காக கண்ணீர் வடிச்சு, ஒருவேளை நம்முடைய பெற்றோரோ நம்ம கூட இருக்கிறவங்களோ உறவினர்களோ பிள்ளைகளோ நமக்காக கண்ணீர் வடிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்ம ஃபீல் பண்ற அதே ஃபீலிங்ஸோட நமக்காக ஜெபிக்கிறார். எவ்வளவு முக்கியமான ஆவியானவர் பாருங்க. அடுத்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய ஆழங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாராம். எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற ஆவியானவர். இப்போ இந்த ஆவியானவரை நம்ம வந்து உதாசீனப்படுத்தி விட்டு அவரை வந்து அவர் சொல்றதை கேட்காம இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒருவேளை நமக்கு ஒரு நம்ம வீட்டுல நம்மளோட எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு முட்டிக்கிட்டு, ஒருவேளை நான் கம்ப்யூட்டர் வச்சே சொல்றேனே, கம்ப்யூட்டர்ல ஒரு காரியம் தெரியவே இல்லை, நான் வந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்கேன். ஆனா கம்ப்யூட்டர் பத்தி எல்லாம் தெரிந்த ஒருவர் இருக்கிறாரு என் வீட்டுல. ஆனா அவங்கள நான் யூஸ் பண்ணவே இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அதே போலதான் எல்லாம் தெரிந்த ஒருவர் நம்ம தேவனின் ஆழங்களே அறிந்தவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனா நம்ம அவரை சட்டை பண்ணாம இருக்கிறோம். அடுத்தது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதுல வரங்களை பத்தி சொல்லியிருக்கு. ஆவியின் வரங்கள் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அதுல வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவரும் ஆவியானவர். அப்போ வரங்களை கொடுக்கிறவரும் அவர் தான். அதுலயே முக்கியமானவர். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கும்போது அங்க கட்டுகள் இருக்க முடியாது. நம்மை சாபங்களும் நம்முடைய வியாதிகளும் நம்முடைய பிரச்சனைகளும் கட்டி வைக்க முடியாது. ஆவியானவர் இருக்கும்போது அங்க விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம தான் அதை கவனிக்கல. விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்.
அடுத்து எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி முத்திரை போடப்பட்டிருக்கோம், சீல் பண்ணி வச்சிருக்காரா நம்மள ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக. நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்மை ஆண்டவர் முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. அதனால யாரும் எதுவும் உள்ள நுழைய முடியாது. அடுத்து பாருங்க, இன்னொரு ஒரு வசனம், அதே அடுத்த வசனம் எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அதுல சீல்னு பார்த்தோம், இது வந்து கேரண்டியா, இங்கிலீஷ்ல அப்படிதான் வருது. கேரண்டி கார்டு கொடுக்குறாங்கல்ல நம்ம வாங்குற பொருட்களுக்கு, அது மாதிரி நமக்கு கேரண்டி கார்டு என்ன? ஆவியானவர். ஐயோ ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோ, நான் வந்து ஆண்டவர் பரலோகத்துக்கு போக முடியாதோ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா, இப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா கேரண்டி கார்டா ஆண்டவர் ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அடுத்து பாருங்க எவ்வளவு காரியம், இது 12 சொல்லிட்டேன் நானு. 13வது காரியம் யாக்கோபு 4:5 நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லிட்டு என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு வருது. அப்போ அவர் வந்து நம்மை குறித்து வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாராம். சிலர் வந்து சொல்லலாம், என் பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், அது வந்து அவன் அதை வந்து நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், இல்ல என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்று அப்படி நம்ம மற்றவங்க மேல ஒரு ஒரு பொசசிவா இவங்க எனக்கு தான், எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சிலரை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆவியானவர் நம்மை குறித்து அப்படி நினைக்கிறார். இவ என்னுடையவள் சொல்லி வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாராம். அடுத்து இன்னொன்னு பாருங்க, 1 பேதுரு 1:11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் சுவிசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ எல்லாத்தையும் முன்னறிவிக்கிறவர், முன்கூட்டியே தெரிவிக்கிறவர். அப்போ நமக்கு காரியங்களை தெரிவிக்கிறாரா அப்படின்னா தெரிவிக்கிறாரு. அது ஏன் நமக்கு, அப்போ நமக்கு இதெல்லாம் தெரியலையே, இது நடந்தப்ப தெரியலையே அப்படின்னு நம்ம நினைச்சு திடீர்னு போய் நிக்கிற மாதிரிலாம் சில சூழ்நிலையில் நிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சில நேரம் அவர் சொல்றத நம்ம கேட்காம இருந்திருப்போம், அவரை இக்னோர் பண்ணியிருப்போம், அவரை அலட்சியப்படுத்தியிருப்போம், அவருடைய சத்தத்தை நம்ம செவி கொடுக்காம இருந்திருப்போம். இந்த ஆவியானவர் வந்து நம்மகிட்ட பேசும்போது நம்ம செவி கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனாலதான் அவர் பேசுற காரியங்கள் நமக்கு கேட்கல. அதுக்காக அவர் முன்னறிவிக்கலன்னு சொல்ல முடியாது, சொல்லியிருப்பார் கண்டிப்பா. ஏன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக அப்படிதான் சொல்றாரு. நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுல யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி இன்றைக்கு எல்லார் மேலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லார் மேலும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அதை இக்னோர் பண்ணி ஓரத்துல வச்சுட்டோம். அதனாலதான் நமக்கு புரியல. அடுத்து பாருங்க 15வது காரியம், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் இல்லைங்க, ரொம்ப ப்ரெஷஸா, ரொம்ப விலையேற பெற்ற மகிமையுள்ள ஆவியானவர் நம் பேர்ல தங்கி இருக்கிறாரா, நமக்குள்ள நம்ம மேல தங்கி இருக்கிற ஆவியானவர். நான் வந்து தப்பு செஞ்ச உடனே என்னை விட்டுட்டு ஓடி போறவர் கிடையாது, நமக்குள்ள இருந்து நம்மள சரியான பாதையில கொண்டு வருகிறவர். நமக்கு தெரியும், ஒரு சாதாரண ஜிபிஎஸ், இப்ப எல்லாருக்கும் அந்த ஜிபிஎஸ்னா என்னன்னு தெரியும். ஏன்னா கூகுள் மேப்பை பார்த்தாலே நம்ம பார்த்துட்டு தான் எங்கேயுமே போற பழக்கம் இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம தப்பான ஒரு பாதையில போறோம்னா அது என்ன சொல்லுது, நம்மள திரும்பு, இது சரியான பாதை இல்ல, இது தவறான பாதையில போறீங்க, டேக் அ யூ டர்ன், திரும்பிக்கோ, அப்படி இப்படின்னு நம்மகிட்ட பேசிட்டே இருக்குது. சாதாரண மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பே இப்படி சொல்லும்போது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்ம மேல் தங்கி இருக்கிற ஆவியான, நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாரா? நம்ம சரியான பாதையில செல்ற வரைக்குமே அந்த ஜிபிஎஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும், திரும்புங்க, டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட்னு. இப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு, விட்டுட்டு போறவர் கிடையாதுங்க. நம்மளுக்கு நம்ம மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர். அதே மாதிரி இன்னொரு வசனம் 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியான மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இப்ப பாருங்க, நம்மளை மற்றவங்க கேவலமா பேசி தூஷித்தா கூட ஆவியானவர் நம்மளை விட்டு போறது இல்லைன்னா, மக்கள் வந்து மனுஷங்க அப்படிதான் போயிடுறாங்க. இவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப லோ ஸ்டேஜ்ல இருக்காங்க, இவங்களை பத்தி எல்லாம் கேவலமா பேசுறாங்க, இவங்களை பத்தி தேவையில்லாத காரியங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு, அதனால நான் இவங்ககிட்ட கொஞ்ச நாள் பேச மாட்டேன், இவங்களை போய் பார்க்க மாட்டேன், பார்த்தா அவங்க என்னையும் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி நம்மளை விட்டு ஒதுங்கிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நம்ம வந்து கஷ்டத்தினூடே போகும்போதும் சரி, இல்ல ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில இருக்கும்போது சரி, ஏதோ ஒரு
ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கும்போது பலர் நம்மளை விட்டு தள்ளி போயிடுறாங்க. ஆனா இந்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறாராம். மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால், யாரோ ஒருத்தவங்க நம்ம நிந்திக்கும் போது, தூஷிக்கும் போது, நம்மளை வெறுக்கும் போது உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் போலங்க அவரு. அவங்களாலே தூஷிக்கப்படுகிறார். அப்பனா அவரையும் சேர்த்துதான் அவங்க தூஷிக்கிறாங்க. உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். ஆண்டவர் வந்து மகிமைப்படுறாரு. நம்ம மூலமாக ஆவியானவர் மகிமைப்படுகிறார். அப்போ மற்றவங்க நம்மளை கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தூஷிக்கும் போதும், நம்மளை ஒதுக்கும் போதும், வெறுக்கும் போதும் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மளை விட்டு அவர் போல நம்மளோட தான் இருக்கிறாரு. பல சமயங்களில நம்ம தனியா இருக்கிறோம். நமக்கு யாருமே இல்லைன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆவியானவர் ஒரு நாளும் நம்மை விட்டு போகல. அப்போ இந்த ஆவியானவர் எவ்வளவு 10, 15 காரியம் நான் ஆவியானவர் பத்தி இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நபரை இன்றைக்கு நம்ம உதாசீனம் பண்ணிட்டு இருக்கோமா? பாருங்க, நம்மளை விட்டு போகாதவர், நம்மளாலே மகிமைப்படுகிறவர், நம்மளை குறித்து காரியங்களை முன்னறிவிக்கிறவர், நமக்கு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறவர், நமக்கு ஒரு கேரண்டி கார்டு அவர் தான். நமக்கு வந்து முத்திரை சீல் அவர் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டோன்றதுக்கே சீல் அவர் தான். வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர் அவர், வெளிப்படுத்துகிறவர். என்ன காரியம் தேவனுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அதை வெளிப்படுத்துகிறவர் அவர். நமக்கு ஜெபத்திலே உதவி செய்கிறவர். அடுத்தது நமக்கு பலவீனங்களில உதவி செய்கிறவர். ஜெபத்திலே நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர். தேவனுடைய பிள்ளை என்று நமக்கு சாட்சி கொடுக்கிறவர். நீ தேவனுடைய பிள்ளை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறவர். இப்போ அடுத்து அவர் எதை குறித்து நமக்கு நினைப்பூட்டுறாரு? நாம் நீதிமான் என்பதை நமக்கு நினைப்பு கூட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பாவி பாவின்றது இல்ல, பாவிங்கிறதை யாருக்கு நினைப்பூட்டுறாரு? ஆண்டவரை அறியாதவர்களுக்கு. இப்போ எல்லாவற்றையும் நமக்கு போதித்து உணர்த்துகிறவர். சத்திய ஆவி, தேற்றரவாளன், என்றைக்கும் நம்மோட இருக்கிறவர். இந்த ஆவியானவரை நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கனத்தையும் மரியாதையும், கனம் மரியாதை இருக்கட்டும், அவர் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம், அவருடைய வல்லமை நமக்கு அவைலபிளா இருக்குது, அவருடைய பலன் நமக்கு இருக்குது. பலவீனமா இருக்கும்போது அவர் நம்ம பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருக்கு இருக்குது. அதனால அவரை நம்ம பயன்படுத்திக்குவோன்ற அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்போதான் நம்ம வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். அநேகருக்கு நம்ம ஒரு சாட்சியாக, சவாலாக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில அநேக வெற்றிகளை காண முடியும். நம் மூலமாக தேவன் அநேகரை வெற்றிக்கு நேராக, வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வர முடியும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்போஸ்தலர்கள் எப்படி செஞ்சாங்க? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்னன்னு தெரியுமா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த மார்க் கடைசியிலும் வருது, அதாவது மத்தேயு கடைசியிலே வருது, யோவான்லே வருது. நமக்கு கொடுக்கப்பட்ட இறுதி கட்டளை. நம்ம அதை அநேகர் வந்து நம்ம அந்த இறுதி கட்டளை பத்தி சீரியஸா எடுக்கிறதே கிடையாது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை அதுதான். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. அது மட்டும்தான் செய்யறோம் ஒழிய, அதுக்கு பின்னாடி வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்கள், மரித்தவரை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி வரிசையா இருக்குது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது ஒரு சொஸ்தமாவர்கள் இருக்கு. இப்போ அசுத்தாவிகளை, பிசாசுகளை துரத்துவார்கள்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யறதே இல்லையே. ஏன்னா இந்த வல்லமை இல்லாம இந்த காரியங்களை செய்ய முடியாது. இவர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் நிறைவும் நம்மோட இருக்கும்போது இந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். இந்த நிறைவு நமக்கு வேணும். இந்த ஆவியானவரை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். அவரை நம்ம இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கொள்ளும்போது இந்த அற்புதங்களும் அடையாளங்களையும் நாம் தேடி போக மாட்டோம். அவைகள் நமக்கு பின்னாடி வரும். நம்ம அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் தேடி போகாமலே நம்முடைய பேசும்போதே அவைகள் நடக்கும். அப்படிதான் வந்து அப்போஸ்தலர் காலங்களில நடந்தது. அது அப்போஸ்தலர் காலம், ஆவியானவர் காலம் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்காதீங்க. இன்னும் தொடர்ந்து இயேசுவான திரும்ப வர்ற வரைக்கும் ஆவியானவர் காலம்தான். அந்த காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டா கூட சுகமாகிட்டு இருந்தாங்களாம். சவுலுடைய ட்ரெஸ்ல இருந்து கர்ச்சீஃப் எல்லாம் எடுத்து அதை கூட மக்கள் எடுத்து அதன் மூலமாக சுகமானாங்க. இன்றைக்கு அதே வல்லமை விசுவாசிகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குங்க. அவைலபிளா இருக்குது. இப்பொழுது நமக்கு இருக்குது. அந்த ஆவியான நமக்குள்ளேதான் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அவரை பயன்படுத்துறோமா? இதுதான் அந்த கேள்வி. இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கட்டும். அந்த ஆவியானவரை நீங்க பயன்படுத்துறீங்க. ஆவியானவர் வல்லமை உங்களுக்கு இருக்குதுன்றதை உணர்ந்து கொண்டால்தான் நீங்கள் செயல்பட முடியும். நமக்கு அந்த அறிவு இல்லாததுனாலதான், அந்த அறிவுனா என்னது? அந்த இப்படிப்பட்ட ஒரு
இவ்வளவு பெரிய ஒரு ஆளு நம்மளோட இருக்கிறாருன்ற ஒரு நாலேஜ் நமக்கு இல்ல. அதை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்ல. அந்த அது யோசனை, அந்த ஒரு தெளிவு, அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அப்படியே உங்கள தொடர்ந்து அநேகருக்கு வல்லமை உள்ள சாட்சிகளாக உங்கள எடுத்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய ஆவியானவருக்காக நன்றி. எங்களை பலப்படுத்துகிறவராக, எங்களுக்கு உதவி செய்கிறவராக, எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறவராக, ஆண்டவரே எங்களுக்காக வைராக்கியம் வாஞ்சை கொண்டவராக, ஆண்டவரே எங்கள் மேல் தங்கி இருக்கிறவராக, எங்களை விட்டு என்றென்றும் போகாதவராக இருக்கிற கர்த்தாவினருக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆவியானவரே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, நீர் இந்த நாளிலே ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை கர்த்தாவே நீங்க ஞாபகப்படுத்தி இருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கர்த்தாவே அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுவார்களாக என்று நான் பேசுறேன். ஆண்டவரே, அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தாவே இவர்கள் மூலமாக செய்யப்படுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, அநேகர் வெளிச்சத்துக்குள் வருகிறதற்காக நன்றி. பேதுருவின் பிரசங்கத்திலே ஆண்டவரே 3000 பேரும் 5000 பேரும் ரட்சிக்கப்பட்டது போல ஆண்டவரே இவர்கள் பேசுகிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே பல மடங்கு கர்த்தாவே இவர்கள் மூலமாக உம்முடைய ராஜ்யம் பரவும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து இந்த நேரத்துல நீர் கொடுத்த இந்த வெளிச்சத்துக்காக நன்றி சொல்றோம். ஆண்டவரே, அநேகரை கர்த்தாவே உட்படுத்துகிற மக்களாக நீர் எங்களை பயன்படுத்துங்க. இந்த வல்லமையை ஆண்டவரே நாங்க கையில வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாம இருக்கிறோம். அதை நீங்க மன்னிங்க சுவாமி. இனிமேல் கர்த்தாவே நாங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையினாலே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம் என்பதை நான் பேசுகிறேன். நான் அதை அறிக்கையிடுகிறேன். இவர்களுக்காக நான் பேசுறேன் சுவாமி. தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, சமாதானம் கொடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. குடும்பத்திலே இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே நீங்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்தும்படி ஜெபிக்கிற ஆவியானவரே, நீர் அவர்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை நடப்பிக்கிறதற்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.